Hi guys, இந்த ஜெனரேஷனில் பேசிக்காக மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டரில் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். பட் இன்டர்நெட் இல்லை அந்த திங்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண லைக் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட்டில் நம்ம நிறைய விஷயம் சர்ச் பண்ணுறோம். நம்மளோட மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் நிறைய ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸில் நிறைய ஃபியூச்சர்ஸில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் பேமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட ஐபி அட்ரஸ் ஃபுல்லாக எப்படி சேவ் பண்ணுறதுக்கு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% பீப்பிள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும், பட் டெக்னாலஜி பற்றி நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸில் நிறைய ஹேக்கர் அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இன்டர்நெட்டில் அதர் வெப்சைட்டில் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில் நிறைய பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட லேப்டாப் மொபைலில் நம்ம இன்டர்நெட் சர்ச் பண்ணுவோம். ஸோ நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். நமக்கு தெரியாது நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எந்த பர்சன் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் காமனாக நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணாலும் நம்மளோட பர்சனல் டீட்டெயில் கார்டு டீட்டெயில் நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாலுமே அந்த வெப்சைட்டுக்கான டீட்டெயிலை நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாப்ல இருக்க யூஆர்ல கன்ஃபார்ம் நம்ம சர்ச் பண்ணாலுமே நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதில் HTTP கொடுத்துருப்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை கன்ஃபார்ம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காமன் மிஸ்டேக். பேசிக்காக நம்ம ஆன்லைனில் வெப்சைட்டில் நம்ம எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணாலும் நெக்ஸ்ட் நம்மளோட கார்டு டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் நம்மளோட இமெயில் ஐடி லாகின் கொடுத்தாலுமே டூ டைப்பில் நமக்கு வெப்சைட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா HTTPS நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா HTTP. ஸோ இதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி என்ன, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு இன்டர்நெட் யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான மீனிங் ஷார்ட்டாக பார்க்கலாம். HTTPக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது ஒரு இன்டர்நெட்கான ப்ரோட்டோகால் யூசிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTTPS ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் செக்யூர் பண்ணுவாங்க. செக்யூரோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேக்கில் என்ன ரியாலிட்டி இருக்குன்னு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் இந்த ஜென்ரேஷனில் பேசிக்காக ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்மளோட பர்சனல் டீடைல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களோட பர்சனல் டீடைல் கால் டீடைல் அதர் வெப்சைட்டில் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது HTTPS கன்ஃபார்ம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTTPSல நீங்கள் உங்களோட பர்சனல் டீடைல் இன்புட் கொடுத்தா எந்த ஒரு பர்சனல் உங்களோட டீடைலை ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பர்சனுமே வெப்சைட் ரன் பண்ணலாம். அவங்களோட ஹோஸ்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி வெப்சைட் ரன் பண்ணலாம். பட் HTTPS அவங்க பிரைவேட் தனியாக செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் அவங்க இன்புட் கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி இன்புட் கொடுத்தாலும் அவங்க வெப்சைட்டில் இருக்க எந்த ஒரு டீடைலும் அதர் பர்சனலாக ஹேக் பண்ண முடியாது. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே கைஸ், இந்த டாப்பிக்கோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட கார்டு ட்ரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ரீசார்ஜ் அதர் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண பர்டிகுலர் வெப்சைட்டில் HTTPS கன்ஃபார்ம் இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மிஸ்டேக் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர் நமக்கு சம் அப்ளிகேஷன் லிங்க் சம் வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பர்சன் லைக் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க இதை ஃபேஸ் பண்ணி சம் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி சம் URL கிரியேட் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்மளோட பர்சனல் டீடைல் இன்புட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் நீங்கள் அதை அலோவ் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதை அந்த லிங்க் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பர்சனல் டீடைலுக்கான அலோவ்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணாமல் அலோவ் கொடுக்கும்போது உங்களோட பர்சனல் டீடைலை பேஸ் பண்ணி அதுக்கான ப்ரைவேட் பண்ணுற அது ப்ரைவேட் பண்ணுற ரிசல்ட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் நம்ம கொடுக்குற அளவு நம்மளோட பர்சனல் டீடைலை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம். 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு எந்தெந்த பர்சன் லைக் பண்ணுவாங்க நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதர் பர்சனுக்கு அதை ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த டெவலப்பர் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட டெவலப்பர் அந்த வெப்சைட் டெவலப்பர் கிட்ட நம்மளோட பர்சனல் டீடைல் ஃபுல்லாகவே அதுக்கு இன்புட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சனல் டீடைலை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்டோட டாப்பிக் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு நீங்கள் அலோட் கொடுத்தாலுமே கன்ஃபார்ம் அதை ரீட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த டெவலப்பர் உங்களோட பர்சனல் டீடைலில் என்னென்ன அப்செட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன அலோஸ் கேட்குறாங்க உங்களோட ப்ரைவேட் பாலிசி அவங்க அலோஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் ரீட் பண்ணிட்டு அலோட் கொடுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். 18+ இல்லாதவங்க இந்த மிஸ்டேக்ஸை நிறையா பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. 18+ கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். 18+ கண்டென்ட்ஸ்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ எதை பற்றி நம்ம பேசுகிறோம்னு சொல்லி இந்த மிஸ்டேக்ஸை நிறையா பண்ணுறாங்க. ஸோ நெட்டில் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் சர்ச் பண்ணுறவங்களோட ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா அவங்களோட மை ஆக்டிவிட்டியில் கூகுளில் சர்ச்சில் இருக்கும். கூகுள் ரிசர்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன கூகுள் குரோம்ஸில் இன்காக்னிட்டோ மோட் ஆக்டிவேட் கொடுத்துட்டு அவங்க 18+ கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறாங்க. பட் இது வெரி மிஸ்டேக்ஸ். அவங்கள ட்ராக் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இன்காக்னிட்டோ மோட் நீங்கள் கூகுள் குரோமில் ஆக்டிவேட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணாலுமே உங்களோட ஐபி அட்ரஸ் சேவ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகவே கூகுள் மை அக்கௌண்ட்டில் உங்களோட இமெயில் ஐடியில் சேவ்ல இருக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை எந்த பர்சனும் ட்ராக் பண்ணக்கூடாது உங்களோட ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் VPN மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. VPN ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா VPNல நிறைய சர்வர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்வரில் லாகின் கொடுத்தாலும் எந்த சர்வரில் லாகின் இருக்கோ உங்களோட ஐபி அட்ரஸ் டேரெக்டாக லாகின் ஆகாது. ஸோ இந்த வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணால் சம் மணி இன்வெஸ்ட் பண்ணோம் அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் எந்த ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணாலுமே அது உங்களோட ஐபி அட்ரஸ் டேரெக்டாக கனெக்ட் ஆகாது. VPNல பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் இருக்குது. ஸோ 1 or 2 3 சர்வரில் கனெக்ட் ஆகி லாஸ்ட்டாக தான் உங்களோட வெப்சைட் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பர்சனால உங்களை ரீச் பண்ண முடியாது. ஸோ எந்த சர்வரில் எந்த ஐபி அட்ரஸில் நீங்கள் கனெக்ட்டில் இருக்குன்னு சொல்லி ஸோ VPN மெத்தடை கன்ஃபார்ம் நீங்கள் இன்புட் கொடுங்க உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு.
நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே பண்ணுறாங்க. பேசிக்காக நம்மளோட பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது, நம்மளோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே சேம் பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்குது. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் அக்கௌண்ட் ஹேக் ஆனாலுமே ஆல் அக்கௌண்ட்டுமே ஹேக் ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் இன்புட் கொடுத்தாலுமே பாஸ்வேர்டு இன்புட் கொடுத்தாலுமே டிஃப்ரெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் நிறைய பர்சன் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் டைப்பில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான பர்பஸ் என்ன, ஸோ இதுக்கான பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சிங்கிள் அக்கௌண்ட் ஹேக் ஆனாலுமே அதர் அக்கௌண்ட் ஆல் அக்கௌண்ட்டுமே சேஃபாக இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் டைப்பில் பாஸ்வேர்டு இன்புட் கொடுங்க. நெக்ஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஃப்ரீ வைஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ரெஸ்டாரண்ட், அதர் பிளேஸஸ்க்கு போகும்போது ஃப்ரீயாக வைஃபை ப்ரைவேட் பண்ணுறாங்க வித்தவுட் பாஸ்வேர்டில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸோ அவங்க ஃப்ரீயாக ப்ரைவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், நம்மளோட கார்டு டீட்டெயில் இன்புட் கொடுப்போம், நம்மளோட அக்கௌண்ட் லாகின் கொடுக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரீயாக ப்ரைவேட் பண்ணும்போது ஸோ நம்மளோட பர்சனல் டீட்டெயில் ஃபுல்லாகவே அவங்க ஹேக் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கார்டு டீட்டெயில் கொடுத்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கொடுப்போம், ஐ மீன் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் டீட்டெயில் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்னாலஜி வெளில எல்லாமே இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்சனல் டீட்டெயில், பிரைவேசி, நம்மளோட கார்டு டீட்டெயில், மணி ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீ வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட எந்த ஒரு ஹேக்கருமே உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஹேக் பண்ணுறது வெரி சிம்பிளாக ஹேக் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில் நீங்கள் செக்யூர் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் உங்களோட கால் டீட்டெயில் இன்புட் கொடுக்காதீங்க. ஸோ செக்யூராக இருங்க. ஸோ ஓகே கைஸ், டுடே நம்ம சேனல் பார்த்த கான்செப்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு நாலேஜபிளான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் இது பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்டேக் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.